என் பையனோடைய மார்க் ஷீட் பார்க்குறப்பெல்லாம் என்னுடைய மார்க் ஷீட் தான் ஞாபகம் வரும். ஏன்னா நான் இத்தனை மார்க் எல்லாம் எடுத்து நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு தான் அவனுடைய மார்க்ஸ் கார்டு உத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் பெத்த புள்ளையா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான், பரவாயில்லையே, ஷபாஷ், என் வயித்துல பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு நிறைய வாட்டி கேட்டேன், என்ன அவுட்ஃபிட் போட்டான் அப்படின்னு சொல்லி. எதானா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு ஃபைனலாக பிடிச்சது ஒன்று போட்டுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் உத்து உத்து பார்த்துட்டு இருந்தாரு, இது என் பொண்டாட்டியா இல்லை வீட்டில் வேலைக்காரியா அப்படின்னு. ஏன்னா எப்போ பாரு வேலைக்காரி வேஷத்துலேயே இருக்கிறதுனால என் ஹஸ்பண்டே கன்ஃபியூசன் ஆயிட்டாராம். அதனால ரொம்ப நேரம் உத்து உத்து பார்த்துட்டே இருந்தாரு. இல்லைங்க, நான் தான் உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அவரை கிளாரிஃபை பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் காலேஜ் படிக்கிற போதெல்லாம் இது மால் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரம் மால் தான். எப்போ எக்ஸஸ் மால் மாற்றினாங்கன்னே தெரியல. நான் ஃபோரம் ஆடுறேன். என் வீட்டுக்காரி எங்கடி இருக்குது ஃபோரம்னா, அது எக்ஸஸ் மால் மாறி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு இவருடைய அத்தை பொண்ணு அங்கே உட்காந்துட்டு இருந்தா. ரொம்ப நேரமாக கன்ஃபியூஷன்லேயே பார்த்துட்ருக்கேன், யாருடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக தான் கிளாரிஃபை பண்ணேன், இது இவங்க அத்தை பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி. அவங்க கூட உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தலை படத்துக்கு தான் போயிட்டோம். போய் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாலில் ஒரு கன்ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம நிற்கும் போதெல்லாம் இந்த மோல்டு ஆடிக்கினே இருந்தது. இந்த காங்க்ரீட் ஆடுதா இல்லை என் காலை ஆடுதான்னு எனக்கே தெரியல. ஆனால் ஃபைனலாக என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான் சொன்னார், இந்த காங்க்ரீட் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் தான் அப்புறமா கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன், என்னுடைய காலில் கோளாறு இல்லை, இந்த காங்க்ரீட்டில் தான் கோளாறு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.